உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நீங்க இந்த பண்ணையார்களுடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல இந்த பண்ணையாருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, டேலே என்னவா என்ன என்னடா ஓரா போய்க்கிருக்க, என்ன இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டா நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா? நாங்க போட்ட எச்ச சோத்தை தின்னு வளர்ந்த நாய் நீ எல்லாம் இன்னைக்கு ஓவரா பேசி திரியுற. உங்க ஒப்பையாந்தர போய் கேட்டு போடுறா, நாங்க சோறு போடல வச்சுக்க நீ எல்லாம் வளர்ந்துருக்கவே முடியாது. ஆமா பாத்து இருந்தது தம்பி. இன்னைக்கு நீ பேண்ட் போடுற அப்படின்னா அது காரணம் நாங்க தான். நீ சட்டை போடுற அப்படின்னா அது காரணம் நாங்க தான். நீ உள்ளாட போடுறது தெரியுமா, உள்ளாட போடுறது கூட அதுக்கு காரணம் நாங்க தான். அதனால பார்த்து சூதானம் நடந்துக்க. இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசுற வச்சுக்கிறாத, சரியா? பாத்துப்பா தம்பி, பாத்துக்க, அப்புறம் இல்லாத போலதான் ஆகி போயிடும். இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல இந்த பண்ணையார்கள் பேசுவாங்க. இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் திரு செந்தில்வேல் இருக்காரு தெரியுமா, அந்த செந்தில்வேல் அவர்கள் அந்த மாதிரிதான் ஒரு பண்ணையார்த்தன தோரணையில் பேசியிருக்கின்றார். இந்த ஐடி பார்க்ல வேலை பார்க்கின்ற ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஐடி பார்க்ல வேலை பார்க்கின்ற ஊழியர்கள் சோறு தின்றதுக்கு முன்னாடி அந்த தட்டுல சோறை வச்சுக்கிட்டு இது திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட சோறு அப்படின்றத பார்க்கணுமாமா, பார்த்துட்டு அதை நினைச்சுக்கிட்டே சாப்பிடணுமாமா. இந்த மாதிரிதான் என்ன பண்ணியிருக்காரு செந்தில்வேல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சமூக வலைத்தளங்கள்ல பேசியிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலா போய்கிறது. இந்த தேன்கூட்டுல கைய வச்ச கதை இருக்கு தெரியுமா, தேன்கூட்டுல கைய வச்ச கதை மாதிரிதான் ஐடி ஊழியர்கள் எல்லாத்தையுமே வம்புழுத்து சுரண்டி வச்சு இன்னைக்கு ஐடி ஊழியர்கள் என்ன பண்றாங்க, செந்தில்வேல ஒரு கண்டென்ட்டா எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டு பொழந்து இருக்காங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன அறிந்து கொள்வதற்கு உள்ளபடியே பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. வரலாறு நெடுமைக்கும் இவங்க இது மாதிரிதான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். 200 வருஷமா ஓடிக்கி இருந்த கடிகாரத்தை இப்படி அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு ராதாரவி ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல. அந்த மாதிரி திமுக தலைமைய தயவு கூர்ந்து செந்தில்வேல் அவர்களே புலம்ப விட்டுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே ஒவ்வொரு முதலமைச்சர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை, தங்களால் இயன்ற திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு அவங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு திட்டங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி 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 ஒரு வெறுப்பை தயவு கூர்ந்து உண்டு பண்ணிடுறாங்க. 200 வருஷமா ஓடி இருந்த கெடியாரத்தை இப்படி அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நம்ம செந்தில்வேலுடைய சட்டையை பிடிச்சு கேட்கிற மாதிரி செந்தில்வேல் நடந்துக்கிறாங்க தயவு கூர்ந்து, சரிங்களா? சரி, ஓகே. அதாவது வரலாறு நெடுமைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இது போன்றுதான் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பார்த்து இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா. அதற்கான காரணங்கள் என்னவென்றால் சில பல தரவுகள் சொல்றேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன தோணும்? திராவிடம் சொல்லிட்டாலே திராவிட முன்னேற்ற கழகம், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ்ட போய் திராவிடம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம்னா தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகம், அப்புறம் அங்கிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதுல ஒரு கட்சி புரிஞ்சு வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திராவிடம் சொல்லி அந்த சொல்லாடல் இருக்கு தெரியுமா, அந்த சொல்லாடலுக்கு உள்ளபடியே சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற மாதிரி ஒரு சபையை வச்சிருந்தார். எப்ப? 1891 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை வச்சிருந்தாரு. அப்ப இந்த திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லாடல் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது கிடையாது. திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் தந்தை பெரியார் அவர்களுக்கு சொந்தமானது கிடையாது. திராவிட மகாஜன சபை என்று சொல்லப்படுகின்ற சங்கத்தை கட்டி எழுப்பியதன் மூலமாக திராவிடத்தினுடைய முன்னோடி யார் என்றால் அது அயோத்திதாச பண்டிதர். இதை என்னைக்காச்சும் செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லுங்க. அப்ப இந்த திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சித்தாந்தத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க இப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிடுவாங்க, எல்லா விடயங்களும் இப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிடுவாங்க. இதை என்னைக்காச்சும் செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லுங்க.
சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1891 அயோத்திதாச பண்டித அவர்கள் திராவிட மகாஜன சபை, 1892 ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற மாதிரி ஒரு சபையை கட்டி எழுப்பினார் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், தாதா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். தாதா அப்படின்னா அது வந்து ரவுடி கிடையாது, தாதா அப்படின்னா வந்து தலைவன் என்று பொருள்படும். அதனாலதான் தாதா ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்ப 1892 ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை கட்டி எழுப்பிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இதை என்னைக்காச்சும் செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்களோ இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற கருத்தியல் பரப்பு செயலாளர்களோ என்னைக்காச்சும் இந்த வரலாறு சொல்லியிருக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு இந்த வரலாறை வந்து கடத்தி இருக்கிறாங்களா? ஒரு ஒப்புக்காச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அயோத்திதாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் அந்த மாதிரி பேரை சொல்லியிருக்காங்களா என்னைக்காச்சும்? அப்ப ஸ்டிக்கர் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாகவே ஆண்டு காலமாகவே இந்த மாதிரி ஸ்டிக்கர் அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, இது உள்ளபடியே யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியா இருக்கும், இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைகளுக்கு தெரியாத செய்தியா இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டா தமிழுக்கு நாங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்னு அத்தாரிட்டி எடுக்கிறாங்க தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம். திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள், இந்த திருக்குறளை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தந்தவர் அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா கந்தப்பன் அவர்கள். கந்தப்பன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர் தான் அயோத்திதாசருடைய தந்தை. அவர் தான் என்ன பண்ணார்னா 1812 வருடம் திருக்குறளுடைய ஓலை சுவடிகள் எல்லாமே பாதுகாத்து வச்சிருந்தாரு. திருக்குறளுடைய ஓலை சுவடிகள் எல்லாத்தையுமே பாதுகாத்து வைத்திருந்து அத அன்றைய தினத்துல இருந்த ஆங்கிலேயர் இருக்காங்க தெரியுமா, எல்லிஸ் பிரபு, அந்த எல்லிஸ் பிரபுட்ட கொடுத்து அச்சு வடிவத்துல முதலாக கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா கந்தப்பன் அவர்கள். கந்தப்பன் அவர்கள் இன்னைக்கு அவர் மட்டும் அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்து இந்த ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்கல வச்சுக்கோங்களேன், அச்சு வடிவத்துல ஏற்றல வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு திருக்குறள் என்று சொல்லப்படுகின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப இந்த திருக்குறளை கொண்டு வந்த நபர் யார் பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா கந்தப்பன் அவர்கள். இந்த வரலாறு என்னைக்காச்சும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தியல் பரப்பு ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்னைக்காச்சும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா, என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? அப்ப வந்து நீங்க வந்து இந்த தமிழ் அப்படின்னா அதுக்கு நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிருவேன், ஆனா இந்த தமிழுக்கு ஒரு அடையாளமா இருக்கின்ற திருக்குறளை கொண்டு வந்த கந்தப்பனுடைய வரலாறை நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். இது என்ன விதமான அரசியல்? இதுதான் ஸ்டிக்கர் அரசியல். நாங்க தான் இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையுமே படிக்க வச்சோம், நாங்க இல்ல அப்படின்னா நெவர், யாருமே வந்து பேண்ட் போட்டிருக்க முடியாது, யாருமே வந்து சட்டை போட்டிருக்க முடியாது, யாருமே உள்ளாடைகள் போட்டிருக்க முடியாது, நாங்க இல்லைன்னா. ஆனா 1907 வருடம் அயோத்திதாச பண்டித அவர்கள் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையை நடத்தினார், ஒரு ஏடை நடத்தினார். அயோத்திதாச பண்டித அவர்கள் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற மாதிரி ஏடை நடத்தியிருக்காரு. அப்ப அந்த காலகட்டத்திலேயே பத்திரிகை நடத்திய ஒரு நபர் யார் பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அதுக்கு பின்பாக அந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற மாதிரி பேரை வந்து மாத்திட்டு தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை மாத்திட்டாரு. அந்த காலகட்டத்துல வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, எழுத படிக்க எல்லாத்தையுமே நாங்க தான் கத்து கொடுத்தோம், நாங்க இல்லைன்னா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப எப்படி அந்த காலத்துல வந்து பத்திரிகை நடத்திருப்பாங்க, 1907 எப்படி பத்திரிகை நடத்திருப்பாங்க? அப்ப அனைத்திற்குமே முன்னோடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வரலாறுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்களோ கருத்தியல் பரப்பு ஆட்களோ என்னைக்காச்சும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா? MC ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வந்து இருந்தாரு, அவரை பத்திலாம் நீங்க கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். MC ராஜா அவர்கள் இன்னைக்கு வந்து மதிய உணவு போறாங்க தெரியுமா, இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா MC ராஜா அவர்கள். MC ராஜா அவர் தான் இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய முன்னோடி. அவர் வந்து கடுமையாக ஆங்கிலேயர்கிட்ட வந்து வலியுறுத்தி அந்த மேலவை, இப்பெல்லாம் சட்டமன்றம் இல்லையா, அந்த மாதிரி அங்க மேலவை உறுப்பினர் பதவின்னு சொல்லுவாங்க, அந்த மேலவை சபையில வந்து அவரு இந்த மதிய உணவு சம்பந்தமாக பல முறை வலியுறுத்தி என்ன பண்றாரு அப்படின்னா 1920 ஆயிரம் விளக்கு பகுதியில முதல் முறையாக மதிய உணவு வந்து போட்டாங்க. மதிய உணவினுடைய முன்னோடி யார் பார்த்தோம்னா இங்க MC ராஜா அவர்கள். அதுக்கு பின்பாக தான் வந்து நம்ம பச்சை தமிழர் காமராஜர் அவர்கள் 1956 வந்து என்ன பண்ணாரு, மதிய உணவு திட்டத்தை போடுறாரு. அதற்கு பின்பாக MGR அவர்கள் இன்னைக்கு வந்து சத்துணவு சாப்பாடு சாப்பிடணும் தெரியுமா, ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலுமே மதிய உணவு திட்டம் சத்துணவு சாப்பாடு சொல்றோம் தெரியுமா, அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா MGR அவர்கள். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சொல்ல மாட்டார் எங்கேயுமே. ஆனா இன்ன வரைக்கும் இந்த MGR சத்துணவு திட்டம் அப்படின்ற பேர்ல தான் இன்ன வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு மகத்தான சாதனை இது எல்லாமே. அப்ப இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய முன்னோடி யார் பார்த்தோம்னா MC ராஜா அவர்கள். இதை என்னைக்காச்சும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கருத்தியல் பரப்பு ஆட்கள் இல்ல செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்கள் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க.
நாங்க மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு பட்டியல மக்கள்லாம் கிடையவே கிடையாதுப்பா. பட்டியல மக்கள் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க தெரியுமா? ஆனா பட்டியல மக்களுடைய உரிமைகளுக்காக இரட்டை வாக்குரிமை வேண்டும் என கருதி அம்பேத்கர் அவர்கள் கூட இணைந்து ரெட்டைமலை சீனிவாஸ் அவர்கள் 1930ஆம் ஆண்டு வட்டமேசை மாநாடு கலந்துக்கிட்டாரு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பேசல. நீ என்ன என்ன ஒடுக்குற, நீ என்ன என்ன அடக்குற, இங்க இருக்கிற சாதி வெறியர்கள்ட்ட போய் இவங்க எல்லாம் பேசவே இல்லை. டைரக்டா என்ன பண்ணாங்க, லண்டன்ல போய் பேசினாங்க. லண்டன்ல போய் அவன் இப்படி பண்றான், நீங்க அரசு, நீங்க தானே அரசு, இதை பண்ணி கொடுங்க, இரட்டை வாக்குரிமை வாங்கி கொடுங்க, போத நீங்க கொடுத்தாதான் நாங்க எங்களுடைய ஆட்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க லோக்கல் எல்லாம் பேசல, நேரடியாக லண்டன்ல போய் பேசினாங்க. அப்ப அந்த அளவுக்கு சுதந்திர விடுதலை தாகத்தை, பட்டியல் மக்களுடைய விடுதலைக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா லண்டன்ல போய் பேசியவர்கள் ரெட்டைமலை சீனிவாசன் ஆட்கள் எல்லாமே. அப்ப இதை என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஆட்கள் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கா வந்திருக்கிறாங்க. இதைத்தான் சொல்றேன். இவங்க ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் அரசியல் பெரும்பாலும் போடுவாங்க. இவங்களுடைய முக்கியமான நோக்கமே என்னவென்றால் பெரும்பான்மை வாதங்கள் எல்லாத்தையுமே தனக்கானதாக கைப்பற்றிக் கொள்வது, தனக்கானதாய் கைப்பற்றிக் கொள்வது. தமிழ் அப்படின்றது ஒரு பெரும்பான்மை வாதம். அப்ப தமிழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும்பான்மை வாதத்தை தனக்கானதாக மாற்றிக்கொள்வது. அந்த தனக்கானதாக மாற்றுகின்ற பொழுதும் கூட அது தேவைப்பட்ட வரலாறுகள் எல்லாத்தையுமே தனக்கானதா வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் புறந்தள்ளிடுவாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, கந்தப்பன் கொடுத்த திருக்குறள், அந்த திருக்குறள் கந்தப்பன் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்க அது பண்ணோம், இது பண்ணோம், தமிழுக்காக இது பண்ணோம். அப்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. வானுயர திருவள்ளுவர் செலவு வச்சிருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த திருக்குறளை கொடுத்த நபர் யாரு? கந்தப்பன். இது சொல்றாங்களா அவங்க? இதை சொல்லியிருக்காங்களா? கௌரவப்படுத்திருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப பெரும்பான்மை வாதங்கள் எல்லாத்தையுமே தனக்கானதாக மாற்றிக்கொள்வது, இதான் இவங்களுடைய அரசியல். இப்ப நீங்க இந்த மொழி போர் இருக்கு இல்லையா, மொழி போராட்டங்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல அனைத்து மக்களுடைய பங்களிப்புகளும் இருக்குது. அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் இருப்பாங்க தெரியுமா, உள்ளபடியே ஜனநாயக தலைவர்கள், அந்த ஜனநாயக தலைவருடைய பங்களிப்பு எல்லாமே இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இருந்தாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்களும் என்ன பண்றாருன்னா ஒரு தரப்பு கல்லூரி இளைஞர்கள் எல்லாத்தையுமே இந்த மொழி போராட்டத்துக்காக அவரால் இயன்ற அளவுக்கு திரட்டி என்ன பண்றாரு, மொழி போராட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இங்க கலைஞர் அவர்களும் கூட என்ன பண்றாருன்னா தன்னால் இயன்ற அளவிற்கு அந்த இளைஞர் பட்டாளங்களை திரட்டி என்ன பண்றாரு, இந்த போராட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இவங்க எப்படி பிம்பப்படுத்துவாங்க அப்படின்னா இவங்க மட்டும் தான் மொழி போராட்டத்துக்கே சொந்தக்காரங்க நம்ம பிம்பப்படுத்துவாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அப்பதான் சொல்றேன், இந்த பெரும்பான்மைகள் எல்லாத்தையுமே தனக்கானதாக அவங்க மாற்றிக்கொள்வது, அந்த பெரும்பான்மை வாதங்கள்லையுமே தனக்கான வரலாறுகளை மட்டும் நிறுவுவது, திணிப்பது. ஆனா உள்ளபடியே உண்மையான வரலாறுகளை இவங்க சொல்வது கிடையாது. அப்ப இது போன்ற ஒரு அரசியலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சோ திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்களும் செய்திருக்கின்றார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நாங்க மட்டும் தான் செஞ்சோம் என்று சொல்லி 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 திமுக மீது ஒரு வெறுப்பு உணர்ச்சியை தயவு கூர்ந்து இது போன்ற ஆட்கள், செந்தில்வேல் போன்ற ஆட்கள் உருவாக்கி விட்டுறாதீங்க அப்படின்றத மட்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகளாக கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.